Welcome to Mr. Nobody's Review. ஒரு மூவி வந்து ஐம் நாட் ஃபீலிங் மை செல்ஃப் டுநைட் 1976 ரிலீஸ் ஆன ஒரு செக்ஸ் காமெடி மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறது மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெச்மெல் ஆர்கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம படத்தோட ஹீரோ வந்து வேலை செய்கிறார். அவரோட பேர் வந்து ஜான் பீஜன். ஓகேங்களா, அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா, அவருக்கு நாலேஜ்லாம் இருக்குது. பட் அங்கே வந்து அவர் க்ளீனிங் வேலை தான் நிறைய பார்த்துட்டு இருப்பார். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து ஒரு மிஷின் வந்து இன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கம்பெனியோட செக்ரட்டரியான ஷேரல் மேலே அவருக்கு ஒரு கண்ணு. அந்த பொண்ணோட எப்படியாவது ஒரு டேட்டோ இல்லை வெளியவோ அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்போ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் அங்கே இருக்கிற பாஸுக்கு வந்து நம்ம பீஜன் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பீஜனை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கலாம், எப்படியாவது துரத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. ஓகேங்களா, ஏன்னா வந்து வேலையில் இருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் காத்துட்ருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஒரு மிஷின் வந்து ஒன்று ரெடி பண்ணுவார், செக்ஸ் மிஷின். ஓகேங்களா, அதோட பேர் வந்து ஆக்னஸ். அது வந்து சில சிக்னல்ஸை வந்து எமிட் பண்ணும். எமிட் பண்ணுற அந்த சமயத்தில் அது பட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சிக்னல் பண்ணுற இடத்துல இருக்கிற மென்னோ விமனோ வந்து ரொம்ப லஸ்ட்ஃபுல்லாக ஆகிட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈடுபடுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த மிஷினை வச்சு ஷேரல் கிட்ட 2-3 தடவை ட்ரை பண்ணுவார். பட் அது ஆப்போசிட்டாக நடந்துடும். பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஷேரல் வந்து வேற ஒருத்தவங்களோ இந்த மாதிரி நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து நம்ம ஷேரலை வந்து அடைஞ்சாரா இல்லையா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்து அந்த ஓனர் வந்து வேலையை விட்டு தூக்குனாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஓனருக்கு வந்து தெரிஞ்சிடும், இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷின் வச்சு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பிஜன்கிட்டேருந்து பிடுங்கி பிஜன் வந்து வேலையை விட்டு அனுப்பலாம்னு சொல்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் பண்ணுவார். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. படத்தோட சிம்பிள் வந்து படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து 18+ லவர்ஸ்க்கு வந்து நியூட் சீன் அங்கே இருக்கும், ஆனால் செக்ஸ் சீன் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஆவரேஜபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி 18+ சீனும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 2 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தான் மிஸ்டர் நோபடி. சந்திக்கணும். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.